ஏசப்பாக்கும் பரலோக பிதாவுக்கும் உள்ள தொடர்பு அதுதான். அப்படிதானே பைபிளில் போட்டிருக்கலாம். அதிகாலை இருட்டோடு எழும்பி ஜெபம் பண்ணினார், இரவு ஜெபம் பண்ணினார், போட்டிருக்கா இல்லையா? அதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தொடர்ந்து ஐயா கையில் கொடு. அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபை குடும்பங்கள், அருமையான ஐயாவுக்கும் எங்களுடைய ஊழிய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்க 1 பேதுரு அதனுடைய 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். வசனங்களை கைகளை வைத்து தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் தகப்பனை நதி போல எங்கள் மத்தியில் ஊற்றினவர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் வார்த்தை மூலமாக எங்களோடு பேச போகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், எங்களோடு நிறைய பேச போகிறீர் என்பதை அவளோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள், பாரங்கள், இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க, உங்கள் நன்மையான கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து நேற்றைய தினத்திலேருந்தே அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வரும்பொழுது ஆண்டவரே என்ன அந்த வார்த்தையை கொடுக்கணும், ஆண்டவர் என்ன விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த நாள் ஒரு கவலையை மாற்றுகிற நாளா, எப்படி இயேசு என்னை நேசிக்கிறார் என்கிறதை வேத வசனத்தின்படி இன்னும் ஆராய்ந்து இதுலேருந்து எனக்கு மாற்றம் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையை நிச்சயத்தோடு என்ன பண்ணணும், கடந்து போகணும். அதை குறித்து பேசு என்று ஆவியானவர் சொன்னார். அப்போ கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன். நான் உங்களை என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன். தேவன் விசாரிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அற்புதம் செய்ய போகிறார், அற்புதம் செய்து விட்டார், எனக்கு ஒரு நன்மை என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறார்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இயேசு விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? அவ்வளோ அழகாக இருக்கும். பைபிளில் மோசே ஒரு இடத்துல அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான், மிரியாமும் ஆரோனும் இருப்பாங்க. அவனை குற்றம் சாட்டுவாங்க. அவனை யாருன்னு தெரியாதா, அவன் எங்கே போய் பொண்ணு எடுத்துருக்கிறான், அவன்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுகிறாரா, எங்ககிட்ட பேசலையா அப்படின்னு 2 பேருக்குள்ள அவனை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் உடனே என்ன பண்ணுவார், கூப்பிடுவார். 3 பேர் என்ன பண்ணுங்க, அப்போ சொல்லுவார், இவன் என் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன், உண்மை உள்ளவன். தேவன் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க. நமக்கு முதுகுக்கு பின்னால் யாரோ ஒருவர் பேசினாங்க, யாரோ ஒருவர் நம்மளை குற்றப்படுத்தினாங்க, யாரோ ஒருவர் அவமானப்படுத்தினாங்க. தேவன் அதை நினைவு கூர்ந்து நிச்சயமாய் ஒரு நாள் நமக்கு என்ன பண்ணுவார், நீதி செய்வார். ஆனால் நம்மளுடைய பிரச்சனை வரும் பொழுது நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா, இந்த போராட்டத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவே செய்யாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, மோசே பிறந்திருக்கிற காலங்களில் எல்லா குழந்தைகளையும், அதாவது ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களாம், நைல் நதியில் போட்டு கொண்டாங்களாம். எப்படி இருக்கும் பாருங்கள் அதனுடைய பெற்றோர், அவங்களுடைய வேதனை, அவங்களுடைய கதறல் எப்படி இருந்திருக்கும். அதை தாங்கிக்கவே முடியாது. ஐயோ, குழந்தை பிறந்து அவ்வளோ பேரும் ஒளிச்செல்லாம் வச்சாங்க, முடியல. எல்லா குழந்தைகளையும் எடுத்து என்ன பண்ணாங்க, நைல் நதியில் போடுகிற ஒரு அனுபவம். ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இயேசு இதெல்லாம் கவனித்து வச்சுட்டு ஒரு நாள் இவர்களுடைய படைகள் எல்லாம் அந்த ஜனங்களை பின்னோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரையும் அந்த யோர்தானில் எப்படி அந்த நைல் நதியில் போட்டாங்களோ அதே போல் அவ்வளோ பேரையும் செங்கடலில் மூழ்கடிச்சார். எங்கே அவருடைய குழந்தைகளை தண்ணியில் போட்டு கொன்னாங்களோ அதே போல் அவர்களுக்கு செங்கடலை ஒன்று ரெடி பண்ணி அந்த 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 காரியத்தை ஆண்டவர் மறக்கவே இல்லை. என் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்தாயோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, எல்லா பலவான்கள், எல்லா ரதங்களோடு இருக்கிற முழு பலசாலிகளையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒருவரும் தப்பி போகாமல் அங்கே என்ன பண்ணார், அனைவரையும் அவங்களுடைய வாழ்க்கை அதோடு என்ன பண்ணிச்சு, முடிந்து விட்டது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். சிலர் குறை சொல்லியிருப்பாங்க, சிலர் நம்மளை ஏளனமாக பேசியிருப்பாங்க. சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். எனக்கு கஷ்டம்தாங்க, எனக்கு போராட்டம் தாங்க. அவர் ஒரு டே வச்சு நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார். அந்த டே எதுக்கு தெரியுமா, நிச்சயமான ஒரு நேர்த்தியான நன்மைகளை நமக்கு என்ன பண்ணுவார்,
கட்டளையிடுவார். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது ஒரு பெரிய நன்மை எனக்கு என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் எதுலெல்லாம் கவலைப்படுறவங்களா இருக்கிறீங்க, எப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை? அதனால தான் ஒரு மனிதனுக்கு அவன் சுமக்கிற பாரத்தை விட அவன் மனதில் உண்டாகிற பாரம் அதிகரித்தால் அவனால் நடக்கவே முடியாது, அவனால் சாப்பிடவே முடியாது, அவனால் சிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாரம் என்ன பண்ணிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம். அதாவது சிலருக்கெல்லாம் தோணும், இந்த பிரச்சனை மாறிடும் இது மாறாது, இந்த பிரச்சனை மாறிடும் இது என்ன பண்ணாது மாறாது. சிலர் எதிர்பார்ப்பாங்க, நல்ல வேலைக்கு எதிர்பார்ப்பாங்க, நல்லா கவனிக்கணும், வேலை கிடைச்சிட்டா சந்தோஷம். இல்லைங்க, இயேசு நமக்கு ஒரு அற்புதம் செய்வார்ல, அது சின்னதோ பெரியதோ பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார். அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு முறை ஒரு பெரிய ஊழிய கூட்டம் நடந்தது. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம், ஒருத்தர் 2 பேர்லையும். அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 20,000க்கு மேலே. அந்த ஊழியக்கார் நடத்திட்டு அவர் நடத்தின கூட்டத்திலேயே இதுதான் பயங்கரமான ஒரு ரிவைவல். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு ஒரு வயதான தாயார் வந்து அந்த கூட்டம் முடியல சொன்னானா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இவர் உண்மையிலேயே எங்கேருந்தோ ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு. அப்போ இவருக்கு தோணுச்சா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசே வரல. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ போ அப்படின்னாரா. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப சாதாரண அம்மா, இவர் ஒரு பெரிய ஊழியக்காரர். அப்போ சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே போய் மொத்தமே ஒரு சின்ன ஒரு அறை தான். அந்த அறையில் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரூமு இப்படியெல்லாம் அந்த அம்மா காட்டுச்சு. இதுதான் எங்கள் வீட்டு பெட்ரூம் ஐயா, இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் சமைப்பேன் அப்படின்னு அந்த சின்ன அறையை அந்த ஊழியக்காரருக்கு காண்பிச்சு தான். அதில் ஒரு இடத்துல பள்ளம் விழுந்த ஒரு இடம், அது ஒரு மண் இடம். அதில் ஒரு இடம் மட்டும் ரொம்ப குண்டு குழியுமாக இருந்துச்சான். அப்போ அவர் கேட்டாராம், இது ஏன் பள்ளம் பள்ளமாக கிடக்கு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், 20 வருஷமாக நீங்கள் எங்கள் ஊருக்கு வர்றதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, 20 வருஷமா. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சிச்சான், இன்னைக்கு நடந்த ரட்சிப்பு நம்மளுடையது அல்ல, இந்த அம்மா போட்ட முழங்களுக்கு தான் அங்கே 20,000க்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ காலம் காத்திருக்க வச்சிருந்துருக்கிறாரு. அப்போது சில வேளைகளில் நம்மளுடைய கற்பனைகள், நம்மளுடைய செயல்பாடு நடக்காதுங்க. இந்த அற்புதம் நடக்கவே செய்யாது. அப்படி தான் தோணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கண்ணிமைக்கும் நேரத்தில் அது ஒரு பெரிய காரியமாக என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். அப்போது நமக்கு நம்ம ஏசப்பாவுக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். ஏசப்பா இந்த காரியத்தை எனக்கு என்ன பண்ண முடியும், செய்து தர முடியும். ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு என்ன பண்ண முடியும், அற்புதம் செய்ய முடியும். என் நம்பிக்கை எவ்வளோக்குள்ள பலமாக இருக்குதோ அவ்வளோக்குள்ளே எனக்கு கவலையே இல்லாமல் இருக்கும். என் நம்பிக்கை எனக்கு ரொம்ப குறைவாக இருந்தால் எனக்கு கவலை எப்படி இருக்கும், இது நடக்கவே நடக்காது என்று ஒரு கவலை. ஒரு முறை ஒரு பையன், அந்த பையனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுடைய கிட்னியில் ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அது சரியாக செயல்படலை. அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அவனுக்கு நிறைய லட்சக்கணக்கில் அவங்க குடும்பத்துக்கு கடன் நெருக்கடி. ஒரு கட்டத்தில் அந்த பையன் வந்து ரொம்ப சிக்கான உடனே இவன் இனி பிழைக்கிறதோ இல்லை, இவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக மாறிடுச்சு. அப்போ இந்த அம்மா அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. யார்கிட்ட இல்லாமல் உதவி கேட்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் இந்த அம்மா ஆண்டவருடைய கரத்தில், ஒருவேளை நீர் எனக்கு தர சித்தமாக இருந்தால், இப்போ பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர், நீர் தர சித்தமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, எனக்கு தாங்க. ஆள் பையன் அப்படியே லீனாக என்ன பண்ணுவான், இருப்பான். ஆனால் இவனை ஒரு இடத்துக்கு போன பிறகு இவனுக்கு கிட்னியே டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இவனுக்கு ஒரு புது கிட்னி என்ன பண்ணணும், வேணும். கிட்னி ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் அங்கே எழுதி வச்சு நம்ம போய் இருக்கிறோன்னா, நமக்கு முன்னால் ஒரு ஆஸ்பத்திரியில் 500 பேர் எழுதி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பேர், 500 பேர். அப்போ இந்த பையனுக்கு கொடுத்தாகணும். கடைசியில் இந்த தாயார், அதுக்கு அந்த பையனுக்கு கீழே 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. தாயார் என்ன பண்ணுது, நம்ம பையனுக்கு நம்மளே என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். இந்த கிட்னி கொடுக்குற இந்த ப்ராசஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 மாதம் நடந்துச்சு. கொடுக்கலாம் செய்யலை. இது கொடுக்கக்கூடிய அதுக்குண்டான ஒழுங்கு, அதுக்கு ஆலோசனை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும், எத்தனையோ டாக்டர் பேசி எடுத்து, இப்போ அந்த பையன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்க மாட்டான். ஆள் நல்லா ஜம்முன்னு இருப்பான். நான் இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனை என்ன பண்ணியிருந்தேன், பார்க்க போயிருந்தேன். அப்போது
அவங்களுக்குள்ள கடன் மாறலை, ஆனால் மகிழ்ச்சி பல மடங்காக இருக்குது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் அந்த ஆப்ரேஷன் நிறைவேறக்கூடியான சகல தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. சகல தேவைகள். ஆல்ரெடி அவங்க நிறைய நெருக்கடியில் உள்ளவங்க, ஆனால் அவர்கள் வடித்த கண்ணீர், அவங்க அந்த அந்த கடைசி நேரம்லாம் எனக்கு அடிக்கடி ஃபோன் போடுவாங்க, எனக்கு இப்போ இதுக்கு முடியவே இல்லை, நானும் எவ்வளோ முட்டி மோதி பார்த்துட்டேன், எனக்கு ஆப்ரேஷன் மட்டும் ஒரு 1.5 மாதம் உள்ள வரைக்கும் கொண்டு போவாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு பகுதியில் சரியாக வீக்காக இருக்கும், உடனே வெளியே கொண்டு வருவாங்க. அடுத்த ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல மருந்து இருந்தாலும் ஏற்றிட்டு மறுபடியும் உள்ளே போவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பவர் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அந்த அம்மா அழுதுச்சு பாருங்க, எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும், என்ன நம்ம செய்ய போகிறோம், அப்போ அந்தளவுக்கு தோணுச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவனை உருவாக்கி அதுக்கப்புறம் 6 மாதம் அங்கேயே தான். அந்த நேரத்தில் அவனுக்கு காய்ச்சல், பலகீனம், அப்போது உண்மையிலேயே கிட்டத்தட்ட 1 வருஷம் மருத்துவமனையில் இருந்தான். இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ நாள் இருந்தான்? 1 வருஷம். அங்கேயே பாண்டிச்சேரியிலே தனி வாடகைக்கு வீடு எடுத்து அவனை அதுக்கப்புறம் அப்போது ஒரு பெரிய இதுதான். இதிலெல்லாம் வெளிப்பட்டது யார் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை. அதாவது சொல்லுவோம் இல்லையா, இனி அவ்வளோதான், ஆல்ரெடி 2 கிட்னி போயிட்டு இனி இங்கே பிழைக்கிறதுக்கு என்ன இல்லை, சூழ்நிலையே இல்லை. ஆனால் அதுக்கு மத்தியில் கிருபை கொடுத்து தாயார்கிட்ட அந்த பெலன், அந்த பையனுக்கு அந்த பெலன், குடும்பம் ஒத்துக்கொண்டு அதுக்கு எத்தனையோ பேர் கையெழுத்து போடணும். நம்ம ஏரியாவில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கையெழுத்து போட்டால் தான் அங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த ஒர்க்கே பண்ணுவாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், இயேசு தர்ற நன்மை ஒருவேளை பாடு போல் இருக்கலாம், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டது போல் இருக்கலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுமாங்க, அவர் நடத்தினாருங்கிறத எல்லா இடத்துலையும் அறிக்கையிடத்தக்கதாக நம்மளை என்ன பண்ணுவார், கொண்டு போவார். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா கர்த்தர், இன்னைக்கு நான் போயிட்டு வந்தேன்னா கர்த்தர், இந்த காரியம் எனக்கு நடந்ததுக்கு காரணம் கர்த்தர். அந்தளவுக்கு அவருடைய அன்பு என்ன பண்ணும், வெளிப்படும். அதனால தான் நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, என்மேல் வைத்து விடுங்க. அப்போது ஒரு மனிதன் கவலைகளை மாத்துறதுக்கு எப்படி அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கணும், இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் கவலைகளை தேவ சமூகத்தில் வைக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கிறவனாக இருக்கணும். பைபிளில் சிலர் எப்படி ஜெபித்தாங்க. முதலாவது ஜெபம், அன்னாளுக்கு குழந்தைக்காக ஜெபித்தா. அவளுடைய ஜெபம் அழுது 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 கடைசி கட்டத்தில் அவளுக்கு என்ன இல்லைன்னா, அழுற அளவுக்கு என்ன இல்லை, பலனும் இல்லை, வார்த்தையும் இல்லை. ஆனால் அந்த முடிவில் வருது என்ன வருது தெரியுமா, ஆண்டவர் உன் ஜெபத்தை என்ன பண்ணிட்டாரு, கேட்டுட்டாரு. இப்போ அந்த அந்த சூழ்நிலை நீங்கள் கவனிக்கணும். கடைசி ஜெபம், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததுங்கிறத காட்டிலும் அதன் பின்பு அவளுடைய அழுகையே கிடையாது, அதன் பின்பு அவளுடைய அழுகையே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்தில் இப்படியெல்லாம் ஒரு புதிதான ஜெப வாழ்க்கை காணப்படுகிறதா? இப்படி ஒரு புதிதான, நம்ம நிறைய ஜெபம் பண்ணவங்கன்னு கேட்டால் ஆமாம் நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஜெபம் காலத்துக்கும் மறக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா? ஒரு அற்புதத்தை பெறணும் அப்படின்னா பைபிளில் சிலர் மட்டும்தான் அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த பைபிளில் சாமுவேலுடைய ஜெபம் இருக்கும். கர்த்தர் சவுலை புறக்கணிச்சிடுவார். அப்போ முழுவதும் இருந்தாராம். விடிய காலம் கர்த்தர் பேசுவார். இவர் நைட்டு ஜெபம் பண்ணுவார், விடிய காலம் கர்த்தர் பேசுவார். நான் தள்ளினவனுக்காக நீ முழுவதும் என் சமூகத்தில் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டு சொல்லுவார். நான் சொல்கிற இடத்துக்கு அங்கே ஒருத்தன் என்ன பண்ணு, சாமுவேல் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னால் இவர் போய் பேசாமல் போக வேண்டியதுன்னு அப்படியெல்லாம் விடலை. ஐயோ, அதுவும் ஒரு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ராஜா திடீர்னு தள்ளிட்டாருன்னா மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவரே மறுபடியும் மன்றாடுறாரு. அந்த ஜெபம் எப்படி பண்ணாராம், முழுவதும் கர்த்தர் பேசுகிறாரு, முழுவதும் நீ என்ன பண்ணுற. அப்போ அந்த ஜெபம் பேசப்படுதில்ல, அந்த ஜெபத்துக்கு எவ்வளோ ஒரு தன்மை இருக்குது. அப்போ இயேசு என்ன விசாரிக்கிறார் அப்படின்னா, என் ஜெபம் கூட ஒரு சாதனை வர்ற அளவுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும், என் பிரச்சனையை மாற்றுற அளவுக்கு. அதான் நல்லா கவனிச்சிங்கன்னா, பேப்பரை வச்சு கொளுத்துனா தீ வரும், பேப்பரில் கொளுத்துனா என்ன வரும், தீ வரும். ஆனால் அந்த தீ உடனே என்ன பண்ணிடும், அணைஞ்சிரும். அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய தட்டி விரவெல்லாம் போட்டு கொளுத்துனீங்கன்னா நெருப்பு, அதாவது தீ அணைஞ்சிரும், நெருப்பு மறையாது. அல்லேலூயா. அந்த நெருப்பு எப்படி இருக்கணும், அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அதனுடைய தாக்கம் என்ன பண்ணும், இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாக்கம் என்ன பண்ணும் தெரியுமா, சுற்றியில் இருக்கிற எல்லா இடத்தையும் அதை என்ன பண்ணும், தன்னுடைய ஆளுகையாக மாற்றும். அப்போ நல்ல கவனிங்க, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா,
நமக்குள்ள இருக்கிற டயர்டு, சோர்வு, அவ்விசுவாசம், கவலையை மாத்திர வரைக்கும் ஜெபம் பண்ணணுங்க. அதுதான் ஒரு மனிதன் தங்கிட்ட இருக்கிற கவலை என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறான். சிலருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா 10 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. பைபிளில் சிலருடைய ஜெபம் அப்படி தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொர்னேலியோடைய ஜெபத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்கோம். பெருசாக ஒரு இது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருவார் இந்த கொர்னேலியோ. அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்னா, அவர் குடும்பம் முழுவதும் பக்தியாக நிறைய தான தர்மம் செஞ்சு அவருடைய ஜெபம் பரலோகத்துக்கு வந்துட்டு. அப்போது நம்மள கூட சிலர் ஜெபம் பண்ணுறோம், சிலர் சொல்கிறோம் பைபிளில் தாங்க தூதர் வந்தார், என் வீட்டுக்கு ஒருத்தர் என்ன பண்ணலை, வரல. அப்போது உண்மையிலேயே பைபிளில் அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம், பக்தியாக இருந்தார், தான தர்மம் பண்ணார், எப்போதும் ஜெபம் பண்ணார். குடும்பத்துக்குள்ளே எப்படி இருந்துச்சு அந்த பக்தி. நம்மக்கிட்ட பக்தி எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியுமா, சர்ச்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பக்தி இருக்கும். சர்ச்சை விட்டு வெளியே போனால் என்ன இருக்காது, அணைஞ்சு போயிடும். பக்தி என்ன பண்ணிடும், அணைஞ்சு போயிடும். அப்போ நமக்கு அற்புதம் கிடைக்கணும், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு தூதர் வரணும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அசைவு என்ன பண்ணணும். நீங்கள் ஃபாக்ஸ் 600 அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் உண்டு ஃபாரினில். அவர் அமெரிக்காவிலேருந்து போடுவார். அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. அவர் போடுவார் பாருங்க. அந்த 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 விஷன் பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும். ஒரு பெண் வெளியே ஒர்க்குக்கு போயிட்டு நைட்டு நடந்து வருவாள். நடந்து வரும் பொழுது 2 வேறு அவட்டிருந்து எதையாவது அடித்து பறிக்கணும்னு சொல்லி ஒரு புதருக்குள்ளே உட்காந்துருப்பானு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்துக்கிட்டே இருப்பான், ஆள் யாரும் இருக்காது, ஒத்தையில் தான் வருவான். இவன் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தா அவன் கூட 2 பாடி கேட் நடந்து வந்துகிட்டே இருப்பானு. இந்த திருடனை நினைக்கிறவனை அப்படியே எட்டி பார்த்துட்டு அவனை வீடு வரைக்கும் அந்த பாடி கேட்டு வருவானே, வீட்டுக்கு வாசலில் விட்டுட்டு அப்புறம் போயிடுவானே. இந்த திருடனை கூட ஆள் வருது, திருட முடியல அப்படின்னு. அதுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாரு. பக்தியான ஒரு ஜெப வீரர் பக்கத்தில் எப்போதும் தூதரை அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒருவேளை ஜெபம் பண்ணுறவனுடைய கண்ணுக்கு தெரியாது, எதிராளியாக இருக்கிற பிசாசு ஒருவேளை உங்களை மேற்கொள்ள வரலாம். அந்த இடத்துல விபத்தை தூண்டுகிற ஒரு ஆவி இருக்கலாம். அந்த இடத்துல யாரோ ஒருவர் உங்களை ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிருக்கலாம். அவர்கள் கண்களுக்கு அவர்கள் பயப்படத்தக்கதாக அந்த வல்லமை கிரியை செய்யுமா. அல்லேலூயா. எவ்வளோ தேவன் பலமுள்ளவராக இருக்கிறாரு. அந்த அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் அப்படி எழுதியிருக்கிறாரு. அந்த அந்த வீடியோவை அப்படி விஷன் பண்ணியிருக்கிறார். தேவன் ஒரு பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறாரு, இந்த அளவுக்கு. அதில் ஒரு ஒரு பக்தியான குடும்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளைகளை பிசாசு வஞ்சிக்குமான்னு ஒன்று எழுதியிருப்பார். அப்போ ஒரு பையன் திடீர்னு தூங்கிட்டு இருப்பான், அலறுவான். திடீர்னு நைட்டு உட்காந்து அழுவான். உடனே மனைவி சொல்லுவாங்க, என்னங்க குழந்தை அழுது, நல்லா தூங்கிட்டு இருந்தான். அப்போ இவர் என்ன பண்ணுவார், மனைவிட்ட நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ணும், அவன் தூங்குவான். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவான், அழுவான். உடனே இவர் என்ன பண்ணுவார், அதை அப்படி விஷனில், அதாவது ஒரு வீடியோவை காட்டியிருப்பார். இவர் ஜெபம் பண்ணி தன்னுடைய ஜெபத்தை ஆவியில் நிரப்பி அவன் மேலே கை வச்சிருப்பாரு. இப்போ இவர்கிட்ட இருக்கிற அந்த ஆவிக்குரிய பலன் அவனுக்குள்ளே போன பிறகுதான் அந்த தூக்கத்தை தடை பண்ணுகிற கிரியைகள் அப்படியே அழிந்து போகும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வல்லமை. அதாவது ஜெபத்தை நீ எப்படி பண்ணனா, உனக்குள்ள அது ஃபயராக மாறி உன் கூட இருக்கிறவங்கள அதை என்ன பண்ணணும், பற்றி பிடிக்கணும். அதாவது ஜெபம் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணுறோம் 10 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லை. நீ உன் குடும்பத்தில் உன் பிள்ளைக்கு ஒரு வியாதி, உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு குழந்தை ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உன் சரீரம் முழுவதும் ஆவியில் நிரப்பப்படணும். அங்கே தான் மலட்டுத்தன்மை இருக்காது. ஏன்னா ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடத்துல ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடத்துல அற்புதம் மட்டும்தான் இருக்கும். ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடத்துல ஒரு பலகீனத்தால் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அப்போது உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணுமா, ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்ட ஜெபம். இப்போ ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்ட எப்படி இருக்கும், அவனுடைய ஜெபத்தை அவனால் நிறுத்தவே முடியாது. அது ஒரு விதமான அனல் மூட்டப்படுதல் அவனால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அவனால் அதை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கவனித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன காமிச்சார் தெரியுமா, ஒரு வெடி வெடிச்சா அந்த இடத்துலேருந்து எப்படி ஒரு வெளிச்சம் எல்லா இடத்துலையும் சுற்றி போய் தெரிக்குமோ. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு இருளையும் கவலையிலையும் இருப்பாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அக்னி எப்படி வளர்ந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லு, நாளைக்கு அதை செதறதை குறித்து என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எப்படி வச்சிருக்கிறாராம், இருளில் இருந்தாலும் அந்த வெளிச்சம் பற்றி பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு. அதனால தான் நீங்கள் கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் தீப்பந்தம் வைக்கல,
இஸ்ரவேல் ஜனங்கள் விறக பிறக்கிட்டு போல, ஆனால் அவங்க போன இடத்துலலாம் நைட்டு கதகதப்பாக இருந்துச்சு. அவங்க போன இடத்துலலாம் பகல் போல நெருப்பு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பகல் போல. அதை கற்பனை பண்ணி பாருங்க, புரிஞ்சிச்சான்? ஆவியானவருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்கிற இடத்துல அவனுக்கு இருளுங்கிற ஒரு அனுபவமே கிடையாது. அவனுக்கு இருளுங்கிற அனுபவமே. அதனால தான் இயேசு என்னை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறாரு? நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் இருள் மாற்ற அவர் என்ன பண்றாரு? பிரயாசப்படுகிறாரு. நான் ஜெபம் பண்ணும் பொழுது நாளைய சூழ்நிலையை எனக்கு என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் குடும்பத்தில் வருமானம் குறைவா இருந்தா அதை பெருக பண்ண அவர் என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு விதைக்கும் பொழுது நிறைய பேர் தடை பண்ணாங்க, ஆனால் ஒரு நாளும் அறுவடையில் குறைவே இல்லை. அறுவடையில் என்ன கிடையாது? குறைவே இல்லை. அவன் விதைக்கிற இடமும் பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி, அதில் முளைக்காதுன்னு சொன்னாலும் சரி, அவன் விதைச்சா 100 மடங்கு அது என்ன பண்ணும்? பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்கும். அதே தாங்க நீங்கள் பண்ணுற ஜெபத்துக்கு முதலாவது என்ன இருக்கணும்? நான் ஜெபம் பண்ணுறேங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்துக்கு இயேசு பதில் கொடுப்பார். இதுதான் வசனத்துக்கு மேலே இருக்கிற என்னது? நம்பிக்கை. அதே போல் வசனத்தின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணணும். பைபிள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்னா, நீங்கள் பைபிளில் படிச்சிங்க அப்படின்னா சில இடத்துல அவர்களுடைய ஜெபம் சொல்லப்பட்டிருக்கோம். எப்படி சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அன்றைக்கு நம்மளை போல் பைபிள் கையில் கொடுக்கப்படலை, ஆனால் அந்த வார்த்தை அறிக்கையிடுவாங்க. எலியா ஜெபம் பண்ணுவார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபும் தேவனே என்னை கேட்டருளும், நான் உம்முடைய வேலைக்காரன் என்று அது என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். நமக்கு இன்னைக்கு பைபிள் இருக்கு, அவர் கையில் என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. பட் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுவார். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த அக்னி வரும். ஒரே செகண்டில் கல் கொண்டு எரிஞ்சுக்கோ, அப்படியே மறைஞ்சிரும். கல் கொண்டு என்ன பண்ணிடும்? எவ்வளோ வல்லம் அதில் வெளிப்பட்டிருக்கோம் கவனிச்சு பாருங்க. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், மாமிசம், அதுக்கு கீழே கறி, அந்த கறி அதாவது விறகு, அதுக்கு கீழே கல், அதுக்கு கீழே தண்ணி அப்படி சுற்றி நிற்கும், அதுக்கு கீழே மண். அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? அப்படியே தண்ணீரை நக்கிட்டு இருக்கும் அந்த தீ, அந்த அளவுக்கு. அப்போ அவர் என்ன அறிக்கையிட்டிருக்கிறாரு? அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நான் செய்கிறதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி என்று இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? விளங்க பண்ணோம். அப்பா, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் அவர் நடந்திருக்கிறார். ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துல இறங்கின அக்னி 450 பாகால் தீர்க்கதரிசி. அப்போ கவனிச்சு பாருங்க, கிரௌட் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ பெரிய மந்திரவாதிகளுடைய ஒரு ஃபெல்லோஷிப் அங்கே இருந்திருக்கு. இவர் சிங்கிள் மேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதை சுற்றி அங்கே ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள். இவர் அந்த ஜெபம் பண்ண உடனே அதில் இறங்கின அக்னி அதில் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு? அப்போது நமக்குள்ள வசனத்தை வைத்து ஜெபம் பண்ற பழக்கங்கள் இருக்கணும். இந்த வசனம் தாங்க நமக்கு ஒரு ஏடிஎம் கார்டு. இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிட ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தினால. அதனால தான் நிறைய வேளைகளில் ஒரு மனிதன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவனுக்கு பயம் பெறும். வீட்டில் இருக்கிறவங்க அவிசுவாசமா இருப்பாங்க, இவன் எப்போதுமே எப்படி தான் இருப்பான்? விசுவாசமா இருப்பான். ஆண்டவர் நடத்திடுவார், ஆண்டவர் செய்திடுவார், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கட்டாயம் என்ன பண்ணுவார்? வாய்க்க பண்ணுவார். ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ற அனுபவம் இல்லை என்றால் அவன் விழுந்து போய்விடுவான். நீங்கள் தானியேலை பார்த்தீங்கன்னா எரேமியா புத்தகத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவார். எரேமியா புத்தகத்தை தானியேலில் இருக்கும். நான் எரேமியா புத்தகத்தை தொகை போட்ட நாட்களை கவனித்து கொண்டேன். 70 வருஷம் ஆகும் என்று சொன்னார். அப்போ 70 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் எழுதின தோல்சூரில் பத்திரப்படுத்தி அதை படிக்கணும்னு அவருக்கு என்ன இருக்குது? ஆயத்தம் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், தேவன் எனக்கு ஒரு மாற்றம் செய்யணும்னா முதலாவது வசனத்தை வைத்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். பைபிள் படி கேட்கணும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, எளிய ஜோமன் போல எப்படி ஜோமனார்? நான் உம்முடைய வேலைக்காரன் என்பதை என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். இந்த இடத்துல சொல்லியிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறார். இயேசுவே, நீர் என்னை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை கவனியா ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஏசப்பா, என் சூழ்நிலையில் நான் எங்கெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறேங்கிறத என்ன பண்ணுங்க? கவனிங்க. எவ்வளோக்குள்ள நான் அறிக்கையிடுறனோ என் சூழ்நிலையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் அவர் மாற்ற எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அதனால தான் பைபிளில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு யுத்தம் வரும். அந்த சூழ்நிலையில் ஒரு ராஜா பரியாசம் பண்ணுவான், ஜனங்கள்கிட்ட சொல்லுவான், உங்கள் கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார், உங்கள் ராஜா உங்களை ஏமாற்ற போகிறான் அப்படின்னு ரொம்ப துணிகரமாக பேசுவான். ஆனால் இவன் தெய்வ சமூகத்திலேருந்தே ஜெபம் பண்ணிருப்பான். நடக்கிற என்ன தெரியுமா? இவர் யுத்தத்துக்கே போயிருக்க மாட்டார், அங்கே யுத்தத்தில் ஜெயிச்சிருப்பார்.
அங்கே ஒரே ஒரு தூதர் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார். அப்போ அந்த 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 செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போதும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் என்னை கேட்டு எனக்கு உண்டான விண்ணப்பங்களை கேட்டு எல்லாத்துலேயும் எனக்கு என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறவர். எடுத்து வாசிங்க யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 5:5 வேகமாக வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். படுத்திருந்த மனிதனை இயேசு கண்டார். 38 வருஷம் ஒருத்தன் வியாதியில் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் கவலை தீரலை, போராட்டம் தீரலை, தனிமைப்பட்டு ஒரு அனாதையை போல் இருக்கிறவனை இயேசு கண்டாராம். 38 வருஷமாக இருக்கிறவனை ஆண்டவர் தேடி சென்றிருக்கிறார். இப்போ சென்று என்ன தெரியுமா செய்கிறாரு, நீ இந்த வியாதியிலேருந்து சுகமடைய விரும்புகிறாயா? நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இயேசுவும் அந்த 1வது வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு பண்டிகை நாட்களில் தேவன் எருசலேமுக்கு என்ன பண்ணார், போனார் அப்படின்னு இருக்கும். அப்போது இயேசுடைய முதலாவது ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, யாருமே அதாவது திக்கற்ற நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் தேடவே செய்யாத ஒரு நாளில் இயேசு நம்மை தேடுவார். அதனால தான் நம்ம இயேசு பிறந்த நாட்களில் என்ன பண்ணுறோம், ஏழைகளை நினைவு கூறுகிறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம். எந்த நாட்களில், இந்த நாட்களில் என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா, இயேசுனுடைய குணத்துக்கு அது அடையாளமாக இதுங்கிறோம். பட் வருஷத்தில் 365 நாளும் செய்யணும். ஆனால் நம்ம இந்த ஒரு மாதம் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அதை செயல்படுத்தும். உண்மையிலே எப்படி தான் செயல்படணும், வருஷத்தில் 365 நாளும் மற்றவர்களை நினைவு கூறுகிறது தான் தேவனுடைய குணாதிசயம். அப்போ அவர் பாருங்கள், பண்டிகை நாட்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது இவர் வியாதிசர்களாக இருக்கிற இடத்துக்குள்ளே கடந்து போகிறாரு. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல நல்லவங்க இருக்க மாட்டாங்க, வியாதி உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற சிலருக்கு மருந்து கொடுத்து, அன்னைக்கும் மருந்து கொடுக்குற பழக்க வழக்கங்கள் உண்டு, மருந்து கொடுத்து குணமாக்கப்படுவாங்க. இது என்ன அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி தேவனுடைய தூதன் கலக்கும் பொழுது எவன் முந்தி இறங்குறானோ என்ன உண்டாகும், அற்புதம் உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கே அவன் சொல்கிறான், நான் 38 வருஷமாக கிடந்தேன்னு அவன் சொல்லலை, ஆண்டவரே பார்க்குறாரு யார் அதிக வருடம். அப்போது ஒரு கூட்டத்துக்குள்ளே வர்ற நமக்குள்ளே இருக்கணும், யார் எங்கே அதிகமாக ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அற்புதம். அல்லேலூயா. யார் அதிக பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம். அதனால தான் ஒரு முறை ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். ஒரு தாயார் வந்து சர்ச்சுக்கு வர்ற ஊழியக்கார்ட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம், ஐயா எனக்கு வியாதியாக இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு வியாதிஸ்தர்களுக்கு அந்த யார் கை வச்சாலும் அந்த அம்மாவுக்கு குணமே நடக்காதான். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துருச்சு. ஒரு ஊழியக்கார் வரும்பொழுது வழக்கம் போல், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வச்சான். உடனே இவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், நீங்கள் எப்போதுமே ஆலயத்துக்கு லேட்டாக வர்றீங்க, ஏன்னா ஆண்டவர் பாடல் பாடும் பொழுதே சில தூதர்கள்லாம் இறங்கியிருப்பாராம். எப்படி பெதஸ்தாவில் ஒரு தூதர் இறங்கினாரோ, அந்த தூதர் வந்து எதை குணமாக்குறதுக்குன்னே வருவாராம். அந்த தூதருடைய வேலை என்னது, தண்ணியை கலக்கி எவன் முதல்ல இறங்குறானோ அவன் குணமடைஞ்சிருவான். புரிஞ்சு, அந்த தூதருடைய வேலை என்னது, எப்போதுமே குணமாக்குறது. அது ஆண்டவர் அனுப்புனது. இன்னும் பைபிளில் சில ஒவ்வொரு இடத்துல படிச்சிங்கன்னா தூதர்கள் ஒவ்வொரு வேலை செஞ்சுருப்பாங்க. சில இடத்துல செய்தியை மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல பட்டயத்தோடு நிற்கிற தூதரை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிழையாம் வந்துட்டு இருப்பான் கழுதை மேலே, ஒரு தூதர் பட்டயத்தோடு நிற்கிறத கழுதை என்ன பண்ணும், பார்க்கும். ஒன்று. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டயத்தை எடுத்துட்டு யுத்த காலத்தில் போய் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணி எல்லாரையும் காலி பண்ணுவார். இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்களை கர்த்தருடைய தூதனே என்ன பண்ணுவார், சங்காரம் பண்ணுவார். தாவீது அந்த தூதனை பார்த்துட்டு என்ன பண்ணுவார், ஒரு ஜெபம் பண்ணுவார். தாவீதுக்கு நல்ல விஷன் உள்ள ஒரு என்ன உண்டு, கண்கள் உண்டு. தாவீதுக்கு என்ன உண்டு, நல்ல விஷன் உள்ள ஒரு கண்கள் உண்டு. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கேரக்டர் குணங்களை அறிந்த ஒரு நபர் தான் தாவீது. அப்போ கவனிங்க, இந்த ஊழியக்கார் சொல்கிறாரு, அந்த தூதர் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, உள்ளே இருக்கிறதே இல்லை அப்படின்னு. நீங்கள் வர்றதே என்னது தான், பாதி கூட்டம் முடிஞ்ச பிறகு தான் உள்ளே என்ன பண்ணுவீங்க, கேட்டால் சொல்ல, நான் உடம்பு சரியில்லைங்க, என்னால் உங்களை போல் டைமுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அன்னைக்கு அந்த அம்மா ஒப்பு கொடுச்ச, ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறதுல தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், தவறு பண்ணியிருக்கிறேன். மற்ற எல்லா இடத்துக்கும் நான் இந்த டைலாக்கை சொல்லவே, பஸ் வர இடத்துல போய் சொல்ல முடியுமா, நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன், என்னால் டைமுக்கு வரவே. பஸ்ஸு சொல்லுவோம், ஐ எம் வெரி சாரி, நான் வந்து டைம் பஞ்சுவாலிட்டி என்ன பண்ணுறேன், ரொம்ப கடைபிடிக்கிறேன், அதனால் உங்கள் டைமுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாதுன்னு. அப்போது கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா,
ஒரு மனிதனை தேவன் எப்படியெல்லாம் கவனிக்கிறாருன்னா இதெல்லாம் கூட என்ன பண்றாரு. அதனால தான் உண்மையுள்ள மனிதன் பரிபூரணங்கள் என்ன பண்ணுகிறான், பெற்றுக்கொள்ளுகிறான், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நான் ஒரு முறை இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சுக்கு 8 மணிக்கு சர்வீஸு. நான் ஒரு 7:50க்கெலாம் உள்ளே போயிருந்தேன். அப்போ போனேன், சர்ச்சுக்குள்ளே ஒருத்தரும் இல்லை. 8 மணிக்கு சர்வீஸ்னார், பாஸ்டரையும் காணும் ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் நம்ம இடத்துலேருந்து வரேன். அப்படியா சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார். அப்போது அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு எல்லாம். அந்த நீங்கள் அந்த சர்ச் இப்போ இந்த இடத்துல வந்து சவுண்டு சிஸ்டம் வந்து வெளியே வரைக்கும் கேட்கும், ஒரு மாதிரி அலற மாதிரி இருக்கும். அது என்ன சவுண்டு ப்ரூஃபா, என்ன ரூம், சவுண்ட் ப்ரூஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வந்து சில இடத்துல அப்படி செட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே மட்டும்தான் கேட்கும், வெளியே கேட்காது. அந்த எக்கோலாம் அடிக்காமல் அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் போட்டு பல லட்ச ரூபாய்க்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சர்ச்சை. அந்த டெக்கரேஷன் மட்டும் சொல்கிறேன், அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஆனால் சர்ச்சில் மொத்தமே 35-40 பேர் தான் இருந்தாங்க. எவ்வளோ பேர் தான் இருந்தாவ. அப்போ நான் அந்த கூட்டம் கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கும்பொழுது ஆவியானவர் பேசினார். இந்த ஊழியர் 8 மணி சர்வீஸ்னா அந்த 8 மணிக்கு தான் வந்து என்ன பண்ணுவார், ஆஜராவார். 7:30 காலுக்கெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க, ஆண்டவர் 8 மணின்னா நீ 7 மணிக்கு வந்து என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கணும். இதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய கிரியை பார்த்து நான் மற்றவங்களை என்ன பண்ணுவேன், துரிதப்படுத்துவேன். உன்னுடைய செயல். ஒரு வருடம் நீ சர்ச்சுக்கு அப்படி வந்தா எல்லாருக்கும் என்ன தோணும், ஒரு நாள் கூட இந்த பாஸ்டரை ஓவர்டேக் பண்ண முடியலையே. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் கூட என்ன பண்ண முடியல, இந்த பாஸ்டரை ஓவர்டேக் பண்ண முடியலையே. இந்த ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன், ஃபைனல் ஜெபம். ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த ஊழியக்காரருக்கு என்ன பண்ணு, இதை சொல்லு. ஏன்னா அவர் 8:05 தான் உள்ளே வந்தார். அந்த சர்ச்சு ப்ரேயர் தொடங்கும் பொழுதே என்ன ஆயிட்டு, 8:05 ஆயிட்டு. ஏன் அப்படின்னா தேவன் நம்முடைய ஜெபத்தையும் நமக்கு நன்மை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறார். நமக்கு எப்படியாகிலும் அவர் என்ன பண்ணணும், அற்புதம் செய்யணும். ஆனால் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேட்குறதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அதில் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், உண்மை உள்ளதில். அதனால தான் நான் என்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குங்க, நான் வாரி அதெல்லாம் என்கிட்ட ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் என்கிட்ட என்ன பண்ணலை, அவர் பார்க்கறதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற நடக்கையில் நீ எனக்கு எப்படி இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற பேச்சில், உங்ககிட்ட இருக்கிற அன்பில், உங்ககிட்ட இருக்கிற குணத்தில் நீ என்கிட்ட எப்படி இருக்கிற. இது தாங்க ஆண்டவர் பார்க்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவனுடைய எல்லா கவலைகளும் விசாரிக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மை குறைபடுவதே இல்லை. அவன் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் இருக்கிறான். உண்மையில் அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி இதுங்கிறாரு, எப்படி கவனிக்கிறாரு. பவுல் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பார். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை போட்டு கடைசியில் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அங்கே சும்மா போட்டிருக்க மாட்டாங்க, அடி நொறுக்கி தான் என்ன பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் அவர் எப்படி இருப்பார்னா நல்லா ஜோமுன்னுவார். ஜோமுன்ன கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னா, அந்த ஜெபத்துக்குரிய வல்லமை வந்த உடனே அவங்கள்ட்ட இருக்கிற கட்டுகளெல்லாம் பூட்டு சாவி போடாமலே திறக்கப்பட்டுரும். காரணம் என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுற இடத்துல அடைக்கப்பட்ட வாசல்களே கிடையாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுற இடத்துல அடைக்கப்பட்ட வாசலுக்கு இடமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுகிறவனுக்கு மட்டும்தாங்க இயற்கை கூட திறந்து நிற்கும். ஜெபம் பண்ணுறவனுக்கு மட்டும்தாங்க அசுத்தாவி நட்டுங்கும். ஜெபம் பண்ணுறவனுக்கு மட்டும்தாங்க பாவம் அவனை கண்டால் விலகி ஓடும். ஏனென்றால் இவன் கர்த்தருடைய பாத்திரம், இவனை தொட முடியாதுன்னு அதுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஒரு முறை ஒரு இடத்துல நடந்த சம்பவம். ஒரு ஆள் வந்து நல்ல வயசான ஒரு பாட்டியம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம், ஒரு சின்ன ஜெபக்குழு வாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த சில பிடிக்காத ஆட்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கூரை தான் போட்டிருந்தாங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க. இந்த பாட்டியும் அந்த ஊழியக்காரு கூட ஒரு 10 பேர் சேர்ந்து இன்னொரு இடத்துல இருந்து நல்லா கையை தட்டி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதில் போல வெளில ஒரு யானைக்காரங்களை கூட்டு, இந்த கூட்டத்தை என்ன பண்ணு, களைச்சு விட்ரு. இந்த யானை வந்துகிட்டே இருக்குது. ஊழியக்காருக்கு ஒரே பதட்டம், சோத்திராண்டவரே பக்கத்தில் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டுனா ஜனங்கள் இருக்க அந்த 10 பேரும் ஓடி போயிடுவாங்களே ஆண்டவரே, சோமன்ட்டே இருக்கிறாரு.
அந்த பக்கத்தில் வரையும் அதிலிருந்து ஒரு பலனே இல்லாத ஒரு பாட்டி, இயேசுவின் நாமத்தினால் நில் என்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னு யானை பொத்துன்னு விழுந்துட்டான். யானைக்காரனுக்கு ஒன்றுமே ஓடாது, யானை மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. உடனே அவன் சரண்டர்னா, ஐயா தெரியாமல் வந்துட்டேன் உங்கள் கூட்டத்துக்குள்ளே, எப்படியாவது என்ன பண்ணிடுங்க, இங்கே யானையை காப்பாற்றிருங்க, முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணானா மன்றாடினானா. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி அந்த யானை என்ன பண்ணாங்களாம், எழுப்பி விட்டாங்களாம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு இந்த அதிகாரம், யாருக்கு இந்த அற்புதம்? ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் காண்பிக்கப்படுகிற உண்மைகள், தேவனுடைய. அதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் உங்களில் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு சொல்ல, நான்லாம் உண்மை இல்லை. நல்லா கவனிங்க, நேற்றுக்கு சாப்பிட்ட பிளேட்டை கழுவாமல் இன்னைக்கு எடுத்து சாப்பிடுவீங்களா? எப்படி உண்மையாக இருக்கிறிய? புரியுதா உங்களுக்கு? ஒரு வாரமாக ஒரே சட்டையை போட்டுட்டு அலைவீங்களா? இப்படி உண்மையாக இருக்கீங்க, துவைச்சி நீட்டாக அழகுபடுத்தி உங்களுக்கு உண்மையாக வாழ தெரியுங்க. ஆனால் எதில் உண்மையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளால் என்ன பண்ணலை, கற்றுக்கொள்ளப்படலை. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் பரிசுத்த வாழ்க்கையை சுத்திகரித்து எவ்வளோ நன்றி ஜெபம் பண்ணணும், எவ்வளோ நேரம் பரிசுத்தமாக ஜெபம் பண்ணணும், எவ்வளோ நேரம் தாழ்மைக்கு ஜெபம் பண்ணணும், எவ்வளோ நேரம் என்னுடைய தனிப்பட்ட அந்த சுத்திகரிப்புக்காக என்கிட்ட இன்னும் நற்கிரியை உண்டாகணும், இப்படியெல்லாம் நான் பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளோ அழகாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனை போல நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லை. இந்த 38 வருடம் கடந்தவனை கொண்டு போய் விசாரித்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் கிளியர் ஆயிடணும், பட் என்னை கொண்டு போய் விடுறக்க என்ன இல்லை, ஆள் இல்லை. ஒருவேளை இவங்கிட்ட ஏன் இந்த அவர் ஒரு கேள்வி தான் கேட்டார், இவன் 9 பதில் சொல்லியிருப்பான். அதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? ஒருவேளை விடிய காலம் இருந்து நம்மளை விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவார், செஞ்சுருவார். அதனால் எப்படியாவது ஒரு சின்ன பிட்டை என்ன பண்ணும். ஆனால் அவனுக்கு தெரியாத ஆண்டவர் இப்போமே என்ன நடந்து அனுப்ப போகிறாருன்னு. அல்லேலூயா. அதே போல தாங்க நம்ம சில அற்புதங்களுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு நினைப்போம். இந்த நாளில் நமக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை விட்டு என்ன பண்ணு, உன் படுக்கையை விட்டு என்ன பண்ணு. அப்போ இயேசுகிட்ட பேசும் பொழுது கூட இவன் எப்படி தான் கிடந்தான், படுக்கையில் கிடந்து தான் பேசினான். இயேசு நின்றுக்கிட்டு பேசினாருன்னா வைங்களேன், இவன் எப்படி தான் இருந்தான், படுத்துக்கிட்டு தான் இருந்தான். ஆண்டவர் சொல்கிறார், போ எழுந்து போ. அவ்வளோதான். ஒரு செகண்டில் அவன் என்ன வியாதியில் இருந்தான்னு அவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், அற்புதம் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. எல்லாரும் அப்படியே எழுந்துருங்க, நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரப்போகிறார். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய கிருபை இறங்கட்டும், ஏசப்பாவுடைய பலன் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் என் இரட்சகர், அவர் என் இரட்சகர். அவர் எனக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறவர். அவர் எனக்கு நன்மையானதை கட்டளையிடுகிறவர். இந்த வேளையில் ஒரு 5 நிமிடம் முதலாவது சொல்ல போகிற காரியம், என் ஜெபத்தில் இன்னும் நான் குறைவு பார்க்கிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்தில் இன்னும் நான் குறைவு பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய நன்மைகள், ஆவியானவருடைய கிருபைகள், இரக்கங்கள், வல்லமைகள் ஆண்டவரே வெளிப்படட்டும், 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 வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட சொல்லி அனுப்பின காரியம் அதுதான். என் பிள்ளைங்க முடங்கி போய் கிடக்குறாங்க, என் பிள்ளைங்க பயந்து போய் கிடக்குறாங்க, என் பிள்ளைங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அழுகிற அந்த சூழ்நிலையை நான் மாற்ற விரும்புகிறேன். இன்னைக்கு நீங்க அறிக்கையிட வேண்டிய ஒரே பகுதி, அவர் உங்களை விசாரிக்கிறவர், என் இயேசு விசாரிக்கிறவர், என் இயேசு எனக்கு அற்புதம் செய்கிறவர், என் இயேசு எனக்கு நன்மையானதை செய்கிறவர். 38 வருஷத்துல இருந்தவனை தேடி போனார். இன்னைக்கு நீங்க 5 வருடம் கஷ்டத்துல இருந்திருக்கலாம். ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சுங்க, என் வீட்டில் நன்மை இல்லை, இவ்வளோ வருஷமா நான் கடன்ல தான் இருக்கிறேன், இவ்வளோ வருஷமா நான் அந்த வியாதியில தான் இருக்கிறேன், இந்த போராட்டத்துல தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில தான் இருக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி அறிக்கையிடாதீங்க. இயேசு எனக்கு நன்மையானதை தர வல்லமை உள்ளவர், இயேசு எனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர், இயேசு எனக்கு பலத்தின் நன்மைகளை கட்டளையிட வல்லமை உள்ளவர். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல உங்க கவலைகள், போராட்டங்கள்
போராட்டங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாரத்தை என் மேல வைத்து விடு, நீ வேதனையை என் மேல வைத்து விடு. உன்னை பார்த்து சொல்றாங்களா இது உனக்கு ஆபத்து காலம்னு, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அரவணைக்கிற தேவன், அவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுகிற தேவன். இந்த வேளையில இந்த இடத்துல ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். நீ நிறைய நன்மைகளை இழந்திருக்கிற. ஆண்டவற்ற சொல்லு, ஆண்டவற்ற சொல்லு, போதாதே சப்பா, என்ன இந்த நாள்ல பலப்படுத்தணும், பலப்படுத்தணும், பலப்படுத்தணும். லிகரா சந்தரா கபத டந்தல கபதரா டந்தல ஷபரா கபதரா. இயேசுவின் பலன் என்னை நிரப்பட்டும், இயேசுவின் வல்லமை என்னை நிரப்பட்டும், இயேசுவின் தயவு என்னை நிரப்பட்டும். அன்பு பிள்ளையே, ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, ஆண்டவரும் கூட பேசும்படியாய் இருக்கிறாரு, ஆண்டவரும் கூட வெளிப்படும்படியாய் இருக்கிறாரு, ஆண்டவர் உன் நடுவில் அற்புதங்களை செய்யும்படியாய் இருக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை காண பண்ண இருக்கிறாரு. இந்த வேளையில ஒரு பறந்து வருகிற புறாவை பார்க்கிறேன், அது அக்னிமயமாய் நிரம்பி இருக்கிறது. ஓ இருள வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். லதன ஷபதர கபதன கபதடந்தர கபதடந்தர பதடதர லகபதன கபதர கப. சிலர் மேல ஆண்டவர் வரங்களை ஊற்ற போகிறார். முடிந்தவர்கள் எழுந்திருங்க, முடிந்தவர்கள் எழுந்திருங்க. சிலர் மேல ஆண்டவருடைய வரங்கள் வரப்போகிறது, சிலர் மேல ஆண்டவருடைய வல்லமை வரப்போகிறது, சிலர் மேல கர்த்தருடைய நன்மைகள் வரப்போகிறது. ஆண்டவர் புதிய பலத்தை தரப்போகிறார். நீ போராடின சூழ்நிலைகள் போதும், நீ வேதனைப்பட்ட சூழ்நிலைகள் போதும், கர்த்தருடைய நன்மை உன்னை தொடும். ஆவியானவர் உங்க நடுவுல வந்திருக்கிறார். யாரையும் பார்க்காதீங்க, கண்களை மூடி அந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அன்பு ஆசீர்வாதத்தை ஊற்ற போகிறார். லீஷா டகத ரந்தன கபத டகபத ரகபத நந்த ரகப லஷபன தன கபத நந்த ரகப. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் பல, இயேசுவின் பல, இயேசுவின் பல, இயேசுவின் பல என்ன நிரப்பட்டோன்னு கேளுங்க. சிலர் மேல கர்த்தருடைய கரம் வரப்போகிறது. என்ன நிரப்பட்டோன்னு கேளுங்க, என்ன நிரப்பட்டோன்னு கேளுங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்க, உங்க வல்லமையினால, உங்க பலத்தினால, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால என்ன நிரப்புங்க. போதாது, 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 போதாது. வருகிறது அந்த பல, வருகிறது அந்த பல. இயேசுவின் பலன் என்னை நிரப்பும்படியாக லீஷா டக தடந்த ரக திட கபந்த ரக பத டத ரகபா. அக்கினி பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக, மாறத்தக்கதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ ஒரு நல்ல நீரூற்றாய் இருப்பாய், இனி நீ நல்ல நீரூற்றாய் இருப்பாய். குறைவுகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, குறைவுகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, குறைவுகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. கர்த்தர் உன்னை பிடித்தவர், கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். பிள்ளைகள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். வானம் திறக்கப்பட்ட அக்கினி, வானம் திறக்கப்பட்ட அக்கினி. வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. இயேசுவின் அக்கினி. உங்கள் நடுவே சில தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு என் மகளே, எழுந்திரு. இனி நீ பலகீனப்பட்ட காலங்கள் முடிந்தாயிற்று. நீ போராட்டத்தை சந்தித்த ஏதோ ஒரு சாபங்க, ஏதோ ஒரு போராட்டங்க என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சபை உற்சாகமாய், நல்ல உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே,
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எல்லாரும் எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. சபை சத்தத்தை உயர்த்தட்டும். ஆண்டவருடைய மகிமை வானம் திறந்து உங்கள் மேல் ஊற்றப்படட்டும். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறது. உம்மை புகழ்ந்து பாடுகிறேன். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. இந்த பாடல் பாடும் பொழுது தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். தேவனுடைய பலன் உங்களை நிரப்பும். ராஜா இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. தடைகள் தடைகள் ஜெப தடைகள் முறியடிக்கப்படட்டும். ஜெப தடைகள் முறியடிக்கப்படட்டும். சோர்வுகள் எங்கள் பிள்ளைகள் மேல் வரக்கூடாது. போராட்டங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் வரக்கூடாது. இருளின் அதிகாரங்கள் வரக்கூடாது. சோர்வின் கட்டுகள் லகதர சந்தரக பௌதிதலா ஒரே சிமரா திடவோ. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்படியே ஆண்டவரை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆண்டவர் சில பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்தை உடைத்து விட்டார். போராட்டத்தின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்திருக்கிறான். நான் அடுத்தது பார்க்கிற 2 காரியம். ஜெபிக்கும் பொழுது சிந்தை ஏதோதோ கடந்து போகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. நீங்க மாத்திரம் வலது கையை உயர்த்துங்க. ஏனென்றால் இது ஒரு போராட்டம். நான் நினைக்காததெல்லாம் என் மைண்ட் சிந்திக்கிறதுனால என்னால சரியா ஜெபம் பண்ணவே முடியல. ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்கிறேன். சில வேளைகள் அதனாலேயே எனக்கு ஜெபம் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஜெபம் பண்றதுக்கு ஒரு உற்சாகமே இல்லை. அவங்க மாத்திரம் வலது கரங்களை உயர்த்துங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் நேர்த்தியாய் பார்க்கிறேன். உங்க சிந்தை ஏதெல்லாமோ சிந்திக்குது. இதனால வீட்டுக்குள்ள போனா ஜெபம் இல்லை. இதனால என்னால பலனா ஜெபம் பண்ண முடியல. ஒரு ஃபயரான அனுபவத்துல வர முடியல. நான் ரொம்ப நாள் அதை விரும்புகிறேன். ஆனா அந்த வல்லமை எனக்குள்ள குறைவா இருக்கிறது. அந்த கல்வாரி காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்திட்டு எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி காட்சி உங்க கண்களுக்கு முன்பாக நிறுத்துங்க. அந்த கல்வாரி காட்சி அடிக்கப்பட்ட அந்த சிந்தப்படுகிற ரத்தம், எனக்காக அந்த ரத்தம், எனக்காக அந்த முள்முடி, நான் அந்த ரத்தத்தில் கழுவப்பட வேண்டும். என் சிந்தை அந்த ரத்தத்துல கழுவப்பட வேண்டும். என் சிந்தையின் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படணும். ஒரு வீட்டை பெயிண்ட் அடிச்சு அலங்கரிப்போங்க. ஆனால் என் இருதயத்தை அந்த கல்வாரி ரத்தம் இறங்கும் பொழுது ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகுங்க. ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும். எஸ் எஸ் எல்லாரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை முற்றிலுமாய் கழுவட்டும், முற்றிலுமாய் கழுவட்டும். எந்த குறை இருக்கிறதோ அறிக்கையிடுங்க. எதுல உங்களால மீள முடியலையோ, எதுல உங்களால பலன் காட்ட முடியலையோ, இப்பொழுது அந்த இயேசு உங்க நடுவுல அடிக்கப்பட்ட இயேசுவாய் நிற்கிற காட்சை பார்க்கிறேன். அவருடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல இருக்கிறது. அவர் உங்க சபைக்குள்ள நடக்கிற அந்த காட்சை பார்க்கிறேன். அப்படியே ரத்தம் கொட்டுகிறத பார்க்கிறேன். சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முள்ளும் வேதனையும் உன்னை விட்டு நீங்கும். இந்த
முள்ளும் வேதனையோ உன்னை விட்டு நீங்கும். நீ கலங்காத, நீ அழுகிறவள் அல்ல, நீ அழுது கொண்டிரா என்கிற ஒரு சூழ்நிலையை கட்டளையிடுவேன். வருகிறவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். வருகிறவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சில வேளைகள்ல உங்க இருதயம் சொல்லுது, நீ பாவி, உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன், உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பேன், உன் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பேன். யாரோ ஒருவரை பார்க்கிறேன், யாரோ ஒருவரை பார்க்கிறேன், அடிக்கடி பலகீனத்துல விழுந்து போறீங்க. இதனாலே ஒரு பயம், இதனாலே ஒரு பயம், நான் ரொம்ப நாளா வாழ முடியாதோ, ஒருவேளை என்கிட்ட நன்மை காணப்படாதோ. லாஷ்யமே கதினாக தடந்தராதிடோ லபரேஷ்யமே கமௌஹ துடந்தராபோ. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தழுமுள்ள கரத்தினால் தொடும், உம்முடைய தழுமுள்ள கரத்தினால் என்னை தொடும். நான் விடுதலை அடையட்டும், நான் விடுதலை அடையட்டும். நீ அவிசுவாசப்படாத, நீ சபிக்கப்பட்டவள் என்று எண்ணாத, கர்த்தருடைய இரத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆண்டவரே, உங்க கிருபை என்னை நிரப்பட்டும். எங்க தான் அந்த மகிமையானவர் இருக்கிறாரு. நான் ஒரு பேப்பர்ல சில காரியங்களை எழுதுகிறத பார்க்கிறேன். ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளோ நேரம் ஜெபித்தீங்களாம். அந்த ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? சில தேவைகள், ஆண்டவரே என் பிள்ளைகளை பாருங்க ஏசப்பா, பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட காலம் என்ன? நீங்க ரொம்ப பாரத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருடைய படகை கவனித்து பாரு, வெறுமையா இருக்கிறவனை நிரப்பினது போல என் காரியம் விளங்க பண்ணுவேன். இதோ நான் அவைகளில் நன்மையானதை தருவேன். கர்த்தருடைய சத்தம் இதோ இதோ உன் நடுவில் வருகிறது. உனக்கு ஒன்று குறைபடாதபடி நீ எதிர்பார்த்த காரியங்களில் நிரப்பப்படுவாய். அடுத்த ஒரு நபர் ஆண்டவர் காண்பிக்கிறாரு. நீங்க வீட்டுல பயங்கரமா அழுறவங்க, உங்க அழுக பழும்பு அழும்பொழுது எப்படி அழுவீங்க தெரியுமா? அப்படி தலையில இருக்கிற அந்த நரம்பெல்லாம் வலி எடுக்கும், அந்த அளவுக்கு அழுவீங்க. ஒரு சகோதரி ஆண்டவர் காண்பிச்சுட்டு சொல்லுகிறா, என் பிள்ளைக்கு ஜெபத்தை கேட்க பண்ணினேன்னு சொல்லு, என் பிள்ளைக்கு ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல். அன்னாளை போல நீ வடித்த கண்ணீருக்கு நான் பதிலை கொடுப்பேன். அன்னாளை போல சிந்தின அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். அந்த காரியம் எதற்காக நீங்க ஜெபித்தீங்கன்னு பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், சில காரியங்களை இன்னும் பயப்படுகிற, சில காரியங்களை என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி முடிஞ்சிருச்சு. நான் ஷமனாக தரந்தன கமௌதுடந்தரபோ, தாயின் கருவில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நான் வார்த்தைகளை எத்தனை கொடுத்திருக்கிறேன், நீ மறந்து விட்டாயோ? நீ அழும் பொழுது உன்னை கண்டுக்காம போனவன் கூட இருக்கிறவங்க, இவளுக்கு வேற வேலை இல்லை, எதனால அழுது கொண்டே இருப்பா. சிலர் உங்க சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படியே நவுண்டு போனவங்க உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். நான் தகப்பன் மகளே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா இந்த காரியம் எனக்கு நடக்கலப்பா, அப்பா எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, ஏன் பேசுறாங்கன்னே தெரியலப்பா. எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் அழும் பொழுது எனக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க, நான் கவலைப்படும் பொழுது நீங்க எனக்கு ஆறுதல் செய்வீங்க. இதுதான் என் நம்பிக்கை சப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படி எல்லாரும் இருதயங்களை கரங்களை வைத்து சொல்லுங்க. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் ஆமாங்க, இயேசு பலன் தருவார். ஆமென். இயேசுவின் தழும்பு என்னை தொடட்டும், இயேசுவின் தழும்பு என்னை தொடட்டும். பயப்படாத அன்பு தங்கச்சி, நீ ஆண்டவர் உன் கூட நிற்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார்,
உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தருடைய தூதன் உனக்கு முன்பாக கர்த்தர் அனுப்புகிறவராயிருக்கிறார். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, இன்னும் நம்பிக்கையாவோம் இழந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எல்லாமே முடிந்தது என்றாலும் நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் என்னை கல்லறையில் கல்லை புரட்டிடுவேன். என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வார். ஆண்டவர் மறுபடியும் உங்களை எழுப்ப போகிறாரு. கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் ஆமென். ஆண்டவரே, உயிர் தெழும்பச் செய்வார். எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? என்னை உயிர்ப்பித்த செய்த தேவன், எனக்கு அற்புதங்கள், எனக்கு நன்மைகள், எனக்கு உங்க கிருபையை கட்டளையிட்டீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபைக்காக, பலத்தின் அன்புக்காக ஆண்டவரை போதாது போதாது ஆர்ப்பரிங்க. என் தடைகளை இன்றைக்கு உடைத்திருக்கிறார், எனக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் நேற்றும் என்று மாறாதவராய் என்னோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறார். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி இந்த பாடலை இறுதியாய் பாடி அப்படியே நம் ஜெபத்தை நிறைவு செய்யலாமா? எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொந்தம் பந்தங்கள் சொன்னால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றொரு சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். எல்லாரும் அப்படியே மற்றொரு சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமைக்கென்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வானம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. சில தேவ கிருபைகள் உங்கள் மேல் இறங்குகிறத பார்க்கிறேன். ஒருவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதோ உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இனி நான் செய்கிற அதிசயமான காரியங்களை காண்பாய். இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது உனக்கு வருகிற வார்த்தை தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். உன் சரீரம் நல்ல பலனா இல்லை, அடிக்கடி நீ சோர்வடைகிற என் மகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். என் கரம் குறுகாது, என் கரம் குறுகாது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், பெருகவே பெருக பண்ணுவேன். என் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆர்ப்பரித்து துதிங்க. என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
Lagadina kabau dadandara kabau dudandala shivine lagaribina hadadandara kabau. ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. இந்த இடத்துல ஒரு மூன்று தூதர்கள் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். வானம் அப்படியே திறந்திருந்து உங்கள் நடுவே நிறைய அப்படியே ஒரு காகிதம் போல பறந்து வருகிறது. அதுவும் பயங்கர வெளிச்சமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நாள் சமீபம், உன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நாள் சமீபம். நீ பண நெருக்கடியில் இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் வீட்டில் ஒரு நல்ல வஸ்திரம் எதிர்பார்க்கிற காரியம் கூட நடக்கல. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 6:14 படி, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீ ஒரு நல்ல ஜெபிக்கிற மகள், கர்த்தருக்கு அதிக இடம் கொடுக்கிற மகள், கர்த்தரே தேவன் என்று அநேக இடங்கள் அறிக்கையிடுகிறவள். யோபு கழித்த அதே பாதுகாப்பு உன் வீட்டை சுற்றிலும் வேலியடைப்பேன். கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. அடுத்தது ஒரு வார்த்தை, ஒரு தூதர் கைகளில் ஒரு விளக்கு இருக்கிறது. அதை சிலர் கைகளில் கொடுக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ எரிந்து கொண்டே இருப்பாய், உன் ஜெப வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி தளர்ந்துட்டேன் நினைக்கிற, அடிக்கடி விழுந்துட்டேன் நினைக்கிற, இனி நீ பற்றி பிடிக்கிற அக்கினி, நாளை தினத்துல ஆயத்தமாவா, உன்னை இன்னும் அபிஷேகத்துல நிரப்புவேன். இயேசுவின் வல்லமை எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. மறுபடியும் ஒரு சத்தத்தை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இந்த இடத்துல அந்த மகிமையான தேவன் கடந்து வந்திருக்கிறார். அப்படியே உங்களை கவனிக்கிறார். நீங்க வயரெடுக்கிற இந்த ஸ்தோத்திர பலிகள்னால சபை முழுவதிலும் ஆண்டவருடைய மகிமை சூழ்ந்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே நிரப்பப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். சத்ருவே, இனி நீ ஜனங்களை தொட இயலாது. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வலித்திர. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயர்ந்து. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம் நடுவில் அந்த மகிமையானவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த பிரசன்னத்தை உணர முடிகிறது, அந்த பிரசன்னத்தை பார்க்க முடிகிறது. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சபை உற்சாகமாய் சொல்லட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சபை முழுவதிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தர் மீண்டும் ஒரு விசை சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் சத்தத்தோடு சேனைகளின் கர்த்தர் அப்படியே தேவன் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறாருங்க. எல்லாரும் சபையே உற்சாகமாய் உங்க சத்தம் அந்த வானத்தை திறக்க பண்ணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சொல்லுமா இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தர் மீண்டும் ஒரு விசை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். ஆண்டவர் எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த கூட்டம் தொடங்கினதுல இருந்து அவருடைய மகிமை மகிமை நம்ம எல்லாரையும் நிரப்பினதற்காக ராதா டாலாரா லிபரா ஷந்தரா காபோ. எஸ் எஸ் இயேசுவின் அக்கினி எங்கள் சபையை நிரப்பினதற்காக ராதா டாராபா துடா கபந்த ராகா பந்தா காபோ. எஸ் லிஷா தரா தடபோ நபதினா அந்தரா துடபோ அல்லா ஷபரபிதினா அபதுடா தரபோ. அக்கினி இறங்கட்டும். ரஷா தடா கபந்த கபந்த ராகா பந்தா கபா. அக்கினியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். உங்க கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகிமைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் நம்மை ஆளுகை செய்தார். சபையை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். தொடக்கத்திலிருந்து இருந்து முடிவு வரைந்தோம் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்பட்டது. ஆமென். ஆண்டவரே உங்க பாதத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாளை தினத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய நித்திரைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இடைபடுகிறாக. எங்கள் பிரயாணங்களும் எங்கள் தனிப்பட்டவர் எல்லாருடைய வாழ்க்கையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்பிரோஜனமான வேலையாட்கள் ஆண்டவரை கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் ஸ்நேகம் சமாதானம் வந்திருக்கிற எல்லாரோடும் இந்த ஊழியத்தை நடத்த அன்பு பிள்ளைகளோடும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். Alleluia. 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 நன்றி. வந்து பங்கு கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்து எல்லா ஆராதனையும்